ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இது என்ன வீடியோனா, நம்ம பாப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட போகிறேன். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அதனால் அவளை அங்கே வளரட்டும், அவள் வந்து அங்கே வளரட்டும். நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போய்க்கலாம், கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்கே நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், என்னால் முடியலை. வீடியோ போட்டாலுமே அதில் வந்து என் பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற, இப்படி நிறைய விஷயங்கள், அதுவும் என்னோடய மைண்டில் வந்து நின்றுக்கிட்டு என்னால் டென்ஷன் ஆகிட்டு, பிபி ஏறிட்டு, ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு என்னால் இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே அதுதான் மேட்ரு. என்னால் இவ்வளோ பார்க்க முடியாதுன்னு இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் தான் மேட்ரு. சரி, அதனாலேயே நான் வந்து என் குழந்தைய வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட போகிறேன். இதுக்காண்டியே நீங்கள் விட்றீங்கன்னு சில பேர் நினைப்பீங்க. இதுக்காண்டியும் விட்றேன். அங்கேனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க தாத்தா பாட்டி அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா வீட்டில் தான் நான் விட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது, ஸ்ட்ராங்கான இது ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நமக்கு அந்தளவுக்கு வருமானம் வர்றது கிடையாது. நமக்கு ஒரு மாதம் விட்டு தான் ஒரு மாதம் வரும். பாப்பா வச்சு நம்மளால் பார்க்குற அளவுக்கு ஃபினான்ஸுங்க அந்த இது பணம் இல்லை நம்மக்கிட்ட. நம்ம வந்து வேலைக்கு போய் அவளுக்கு தேவையானதை வந்து சேர்த்து வைக்கலாம். பாப்பா அங்கே இருக்கட்டும் நிம்மதியாக. நான் வந்து இப்படி தான் நான் சொல்லி விட போகிறேன். சொல்லி விடுவேன், இல்லைன்னா சொல்லாமல் கூட விட்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த முடிவு தான். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் ஃபோனில் பேசிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை, எனக்கு சேர வேண்டியதை பாப்பாவுக்குன்னு வச்சு பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு வந்து சேர்த்து வைக்கிறேன். நான் வந்து தப்பான முடிவுக்கெலாம் போக மாட்டேன், தப்பாக நடந்துக்க மாட்டேன். அவளுக்காக நான் வாழ்வேன், அவளுக்காக நான் வந்து சேமித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் உங்ககிட்டையும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா.